கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதில் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்துவின் அடிச்சூடுகள் எனக்குடைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகள் எனக்குடைய இந்த பாடமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த பாடத்தை நாம் படிக்கும்போது நிச்சயமாகவே நாம் அதிகமாக கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருப்போம் என்று நம்புகிறேன். இந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும்போது, அடிச்சுவடுகள் என்றால் என்ன என்றால், கிரேக்கத்திலே இக்னியோமாய் என்று சொல்லி கிரேக்கத்திலே இருக்கிறது. அதனுடைய அர்த்தமானது ஆங்கிலத்திலே எ ட்ராக் என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே ஒரு தடம் அல்லது ஒரு பாதை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு தடம், ஒரு பாதை என்ற சொல்லி அந்த சொல்லை நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே நமக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைவுக்கு வரும் என்று சொல்லி நம்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆக இயேசு கிறிஸ்து தான் வழியாக இருக்கிறார். இந்த பாடத்தினுடைய மைய கருத்தாக இருக்கக்கூடிய வசனமானது 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வர வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய விருப்பமும் கூட, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமும் கூட. நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியாக இருக்கிறார். யாரிடம் செல்வதற்கு? பிதாவிடம் செல்வதற்கு அவர்தான் வழியாக இருக்கிறார். தொடர்ந்து அவராலே அல்லாமல் நாம் பிதாவினிடத்திலே செல்ல முடியாது. அப்போ இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உண்மையாலுமே நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் அவரை என்னவாக பார்க்க வேண்டும்? அவரை நம்முடைய குருவாக பார்க்க வேண்டும். லூக்கா 6:40 நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கு யார் குருவாக இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏன் தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார் என்று சொன்னால், அவர் குருவாக இருக்கிறார். நாம் சீசர்களாக இருப்பதனாலே அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், தொடர்ந்து நாம் அவர்களே அதிகமாக நாம் வளருகிறோம், நாம் தேறுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்னா, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நோக்கம் இருக்கணும். இது கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து அடிச்சுவடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் அவருக்குள்ளாக தேர வேண்டும் என்பதற்காக.
இன்றைக்கு எத்தனை நபர்கள் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் தேர வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அவருடைய அடிச்சுவடுகள் ஒன்றாவது நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மனதோடு அந்த இருதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்றைய நாளிலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக வளர்வதற்காக நாம் தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இன்னுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவை அவர் பின்பற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும் போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லும் போதுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி கொண்டே இருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளிலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் என்ன செய்கிறார்னா, தொடர்ந்து கொலோசி சபையாரை உற்சாகப்படுத்துகிறார். அதே போலவே எபேசு சபையாரையும் தொடர்ந்து உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எதிலே? கிறிஸ்துவிலே இவர்கள் தேறி இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போதுங்க, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும். நமக்கு அளவுகோல் இயேசு கிறிஸ்து தாங்க. அவருக்குள்ளதான் நம்ம அதிகமா வளரணும். இங்க என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகணும்னு சொல்றார். அப்ப கிறிஸ்து தான் அளவுகோலாக இருக்கிறாருங்க. அவரை மையமாக வைத்துதான் நாம் என்ன செய்யணுங்க? நிறைவாக வளர வேண்டும். இன்னுமாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் போது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் எல்லாத்துலயும் வளரணுங்கிறார். இதுக்கு மேல ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அளவுகோல். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கே வளர வேண்டும், அதிகமாக தேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வளர்ந்தவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுடைய அன்பிலே அகலம் நீளம் ஆழம் அப்புறம் உயரம் இருக்குதுங்க. அப்ப எல்லா அளவுகோலையும் சொல்லிட்டாரு. இந்த எல்லா அளவுகோலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்ப கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள் எனக்கூடிய இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் தேறின ஒரு மனிதர்களாக நாம் மாறுவோம் என்ற ஒரு முழு நிச்சயத்தோடு இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியாக இருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய அடிச்சுவடில் நாம் நடக்கும்போது தொடர்ந்து நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து தேறின ஒரு மனிதனாக நாம் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து ஒரு பூரணப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளிலே அவர் நடந்ததுனாலே அவர் தேறின ஒரு மனுஷனாக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம என்ன செய்யுங்க? தொடர்ந்து நம்மை ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக நம்மை மாற்றும். அப்படி அடிச்சுவடுகளிலே நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேறின ஒரு பூர்ணமான ஒரு மனுஷனாக நாம் இருப்போம். அதே போலவே பிதாவுக்கு பிரியமான காரியங்களையும் நாம் செய்வோம். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள் சம்பந்தமான பாடங்களை வரக்கூடிய காலங்களில் நாம் படிப்போம். கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நன்றி.